ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்குங்க. ஸோ தமிழ் மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் சித்திரை மாதங்க. இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது மேஷ மாதம் என்றும் அழைக்கப்படும். அதே போல் இது சித்திரகுப்த மாதம், சித்திரை மாதம், சித்திரை ஸ்பெஷல் மாதம், அக்னி மாதம், இந்த மாதிரி இந்த மாதத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. சித்திரை மாதம் வந்தாவே நிறைய விசேஷங்களும் இருக்குது, நிறைய சுப முகூர்த்த தினங்களும் இருக்குது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் மகா சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படும். ஸோ இந்த சித்திரை மாதத்தில் இந்த டைம் மேஷ ராசியில் குருவோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் பயணம் செய்கிறாரு. ஸோ இப்படி பயணம் செய்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு. இந்த நிகழ்வு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி சித்திரை மாதம் பிறந்து 10 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் மீத 20 நாட்கள் தான் இருக்குது. இந்த 20 நாட்களுக்கு கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது, சித்திரை மாத ராசி பலன் 2024க்கானது என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சுப விரயங்கள் நிறைய ஏற்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்த விரயங்கள்ங்க, கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அப்படி யோசித்து ஒரு காலகட்டத்தில் வெறுத்தும் போயிருப்பீங்க. அப்படி வெறுத்த உங்கள் மனநிலை மாறி சுபவிரயங்கள் நிறைய உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த சித்திரை மாதம் கண்டிப்பாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு திருமணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் புதிய வாய்ப்புகள் நிறைய நீங்கள் பெறுவீங்க. ஆல்ரெடி வாய்ப்புகளுக்காக நிறைய ஏங்கிய உங்கள் உள்ளங்களுக்கு இப்போ தீனி போடுற வகையில் வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா வாய்ப்புகளையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா புதிய வாய்ப்புகள் கிடைத்து அந்த வாய்ப்புகளில் உங்களை நிரூபிக்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய முயற்சி எல்லாமே திருவினையாகும். அதுக்கப்புறம் இழுபறியாக இருந்த வேலைகள் அத்தனையும் நடைபெறும். இழுபறியாக இருந்த வேலைகள் நடைபெறுவதற்கு நீங்கள் நடந்துக்கக்கூடிய விதத்தில் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு ரொம்ப சுபமாக தான் இருக்கும். மெயினாக சுப விரயங்கள் நிறைய நடைபெறக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ சுப விரயங்களுக்கான மாதம் என்று கூட இந்த மாதத்தை ஷார்ட்டாக சொல்லலாம். அதுக்கப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களுடைய அடிப்படையில் தான் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து ஆய்வு செய்ய பார்க்கும் பொழுது நிறைய கிரகங்கள், அதாவது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்துலேயும், 3வது வீடான முயற்சி ஸ்தானத்துலேயும், 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்யுது. இதில் பார்த்திங்கன்னா சுகஸ்தானம், முயற்சி ஸ்தானம், குடும்பஸ்தானம் இது 3 வரிசையாக சஞ்சாரம் செய்யும் போது வேறு என்ன உங்களுக்கு கிடைக்காம இருக்க போகுது? எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் சித்திரம் போல் எல்லாமே நடக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்கள் கனவு நனவாகும். வீட்டில் பால் காய்ச்சணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கனவு நனவாகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கிய கனவு நனவாகும். இப்படி உங்கள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமையும். ஸோ இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வேலை ரீதியாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி ரீதியாக வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறை ரீதியாக வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அத்தனையும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தால் கூட அந்த சும்மா இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மூலியமாக வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை சாதனை புரிய வேண்டியது தான் இந்த மாதம் நீங்கள் செயல்பட வேண்டிய விஷயம். அதாவது
அதாவது உங்களை சாதனையாளர்களாக நீங்கள் உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட வேண்டிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரியான ஒரு சுபமான மாதம் என்று கூட சொல்லலாம். இந்த சித்திரை மாதம் இன்னும் சொல்லணுன்னா உங்கள் ராசிக்கு நிறைய விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. அப்படி எதுலெல்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்கும், எந்த மாதிரி சாதகமான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். அந்த சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க. சித்திரை மாதம் 3ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்தில் முதல் வாரத்திலேயே புதன் சாதகமான இடத்துல சஞ்சரித்துட்டாருங்க. அதனால் உத்தியோகத்தில் தாங்க மெயினாக உங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்க போகுது. இதுவரை கேட்ட வேலை கிடைக்கவே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் இந்த சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய ஆசைப்பட்ட உங்கள் திறமைக்கேற்ற வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க சித்திரை மாதம் முடியறதுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் திறமைக்கேற்ற வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு மற்றும் உதவி முழுமையாக இருக்கும். அந்த உதவி ஆதரவு மூலிமா நீங்கள் நிறைய சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் வெளிநாட்டில் பணி புரியக்கூடிய முயற்சி நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த முயற்சி இப்போ உங்களுக்கு சித்திரை மாதத்தில் நிறைவேறும். சித்திரை மாதத்தை பயன்படுத்தி கொண்டாலே அனுகூலமாக அதில் பலன்கள் பெற முடியும். ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த சித்திரை மாதத்தில் 2வது வாரத்தில் தான் குடும்ப வசதி வாய்ப்புகள் பெருகும். ஸோ வசதி வாய்ப்புகள்னால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஆமாம், அந்த மாதிரி கூட வைத்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் புதிய வீடு கட்டி செல்லக்கூடிய யோகமும் இருக்குது, புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது, புதிய நகை வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது, புதிய பொருள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. யோகம் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதுதான் வசதி வாய்ப்பு பெருகுன்னு சொல்லிட்டால அந்த வசதி வாய்ப்புங்கிறது பணவரவை தான் சொல்கிறேன். பணவரவு உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அதனால் அந்த பணவரவை கொண்டு உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே வாங்குங்க, நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய பயிற்சி உங்கள் ராசினருக்கு இந்த சித்திரை மாதம் அற்புதமான யோகத்தை கொடுக்கும். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். தொட்டதை எல்லாத்தையுமே பொன்னாக்கும், நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே நடக்க செய்யும் மற்றும் உங்கள் வளர்ச்சிக்கு அனைவருமே உறுதுணையாக இருப்பாங்க. இதுதான் ஒரு அதிசயமான விஷயம். தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு கூட இந்த சித்திரை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். அதனால் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக புதிய தொழிலை தொடங்குங்க. அதுக்கப்புறம் விலகி இருந்த உறவினர்கள் ஒன்று சேருவாங்க. பல விதங்களில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க. பல விதங்களில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கையும் இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும், எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற டிப்ஸையும் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சு அதுலேயும் கவனமாக இருந்தீங்கன்னா பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சித்திரை மாதம் துவங்கி 10 நாட்கள் வரை சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடான சேர்க்கையாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அது இப்போ கடந்து வந்துட்டீங்க. சித்திரை மாதம் 10 நாள் முடிஞ்சு இப்போ அடுத்த 20 நாளில் தான் இருக்கீங்க. ஸோ பிரச்சனை எதுவும் பெருசாக வராது, அதனால் பயப்பட வேண்டாம். எதையாவது செயல்படுத்த நினைத்தால் அதில் தடங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது பொறுமையை மட்டும் இழக்காதீங்க. ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கேற்ப செயல்படுங்க. அதுக்கப்புறம் வேலை மற்றும் தொழிலில் குறுக்கீடுகள் வரலாம், அதெல்லாம் சமாளிங்க. எப்படி அந்த குறுக்கீடுகளெல்லாம் சமாளிக்கணுமோ அந்த மாதிரி சமாளிங்க. அது இந்த மாதம் நீங்கள் சமாளிக்கிறது ரொம்ப அவசியம். சித்திரை மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்குது. அதனால் இந்த சின்ன சின்ன ப்ராப்ளங்களை சமாளிக்க மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. மகர ராசிக்கு குரு பயிற்சி வேறு இருக்கிறதுனால இந்த பயிற்சி சித்திரை மாதம் மிக அற்புதமான பயிற்சியாக நடக்க இருக்குது. மிகப்பெரிய பதவியும் பொறுப்பும் பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். மொத்தத்தில் மகர ராசினருக்கு இந்த சித்திரை மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் சொல்லிட்டேன், அதில் கவனமாக இருங்க. ஸோ இந்த டைம் சித்திரை மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் அதிர்ஷ்டமான வண்ணம் கருநீலம்.
உங்களுக்கான வணங்க வேண்டிய தெய்வம் எண் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். எண் கிடையாது, வண்ணம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்ன இந்த தாள்களை முழுசாக நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சதுக்கேற்ப இந்த சித்திரை மாதம் செயல்படுங்க. இந்த சித்திரை மாத பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.